வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நடிகை எம்பியாகவும் இன்றைக்கி இருக்கிறார். அதாவது பாஜகவில் எம்பியாக இருக்கிறார். ஹிந்தி நடிகை பேர் கங்கனா ரணாவத். ஒரு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. தேர்ந்தெடுக்கப்படுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு மக்கள் ஏகோபித்த ஒரு முறையில் ஓட்டை போட்டு 6 தொகுதி 6 எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு எம்பி, அந்த அளவுக்கு மக்கள் அபிமானமாக ஓட்டை போட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சி எதாக இருக்கட்டும் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அவர்கள் மக்களை நோக்கி வரணும், உழைக்கணும். என்ன நிறைய பேர் அது மாதிரி செய்கிறதே கிடையாது. ஆமாம், அது மாதிரி நிறைய பேர் தமிழகத்தில் நிறைய பேர் அடிக்கிட்டே போகலாம். அதாவது எம்பி அந்த போஸ்ட்டை நிறைய பேர் சும்மா ஒரு டம்மி போஸ்ட் மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் நம்ம அடிக்கிட்டே போகலாம், டம்மி போஸ்ட் மாதிரி. அதன் அடிப்படையில் இப்போ நடிகை கங்கனா ரணாவத்தும் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அவர் மேலே ஏகப்பட்ட புகார்கள். ஆரம்பத்தில் சரியாக செயல்படாத எம்பி, தொகுதி பக்கமே வராது எம்பி, என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். அப்புறம் அவர் நடிக்க மட்டும் போவார் போல இருக்கு. நடிக்க போயிட்டு திருப்பியும் தொகுதி பக்கம் வர்றதே கிடையாது. ஏகப்பட்ட எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் அவரே இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார். ரொம்ப மனம் திறந்த பேட்டி. இவருக்கு எதுக்கு இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் எம்பி சீட் அப்படிங்கிறது ரொம்ப காரி துப்பக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கி ஆளும் கட்சி பாஜக அவனுடைய எம்பி 2024 தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இருந்தாலுமே கூட மற்றபடி இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு செயல்பாடு எதற்காக அவர்கள் நடிக்கின்ற தொழிலை விட்டு போட்டு அரசியலுக்கு வர வேண்டும்? இல்லை அவர் விருப்பப்பட்டு கங்கனா ரணாவத்தாக வந்தாரா, இல்லை பாஜக வேண்டுமென்றே நிறுத்தியதா அப்படிங்கிறது தெரியல. பொதுவாக அந்த எம்பி சீட்டு, எம்பி பதவி அப்படிங்கிறது சும்மா ஒரு ஏதோ ஒரு ஒரு கௌரவத்துக்காகவும் மற்றபடி நானும் இருக்கின்றேன் அப்படிங்கிறதுக்காகவும் ஏதோ ஒரு வகையில் தேர்ந்தெடுங்கப்பா. ஆமாம், ஒரு 5 வருஷம் சம்பளத்தை வாங்கிட்டு நானும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி அந்த எம்பி தேர்தல், மற்றபடி எம்பியினுடைய அந்த பதவி இருந்துகிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்கிறார் கங்கனா ரணாவத் பேட்டியில், என்ன எம்பியாக என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க பாஜக எம்பியாக மக்கள். ஆனால் எம்பி அந்த பொறுப்பு இந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாஜக உள்ளவங்களே சொல்லியிருக்கிறாங்க 5 வருஷத்துலேயே வெறும் 60 நாள் 70 நாள் போதுமா, சும்மா வந்துட்டு போனீங்கன்னா போதும், மற்றதை அதை விட்டுருங்க, ஒரு 60 நாள் 70 வந்துட்டால் போகும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி இவங்களே சொல்லி கொடுத்து இவங்களே நிற்க வச்சுருக்கிறாங்க. அது இன்றைக்கி அவர் வாயில் வந்தாச்சு கங்கனா ரணாவத். அப்படிங்கிறப்ப அந்த எம்பி அந்த பொறுப்பை சீட்டை எவ்வளோ கேவலமாக பாஜக நினைத்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறப்ப மனசு ரொம்ப சங்கடமாகுது. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அந்த அம்மா என்ன கங்கனா ரணாவத் மீண்டும் சொல்கிறாங்க, என்னங்க ஆவுனா பஞ்சாயத்து எண்ணெயை கூப்பிட்றாங்க, ஆவுனா ரோடு சாலைகள் போட சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இது மாநில பொறுப்பு, மாநில அரசுடைய பொறுப்புங்க, எனக்கு அதில் வராது. இல்லையா, நீ சொந்த காசை போட்டு கொடு ராசை, எங்கள் ரோடு போட்டு கொடுங்க போட்டு மக்கள் கேட்குறாங்க, இது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த அளவுக்கு நான் எம்பி ஆகிட்டேன். ஆனால் எம்பி இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இந்த அளவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இது இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக நான் நினச்சி பார்க்கவே இல்லை. நான் மனசு ரொம்ப நான் சங்கடமாக இருக்கு, நொந்து போகிறேன் அப்படின்னு போட்டு ரொம்ப ஒரு இது என்ன கேவலம்னு சொல்கிறதா இல்லை இயலாமையின் வெளிப்பாடு, இந்த மாதிரி லேடிஸாக எதுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது. ஏன்னா பாருங்கள், இந்த மக்களுடைய தேவை யார் பூர்த்தி பண்ணுவா? அவங்க என்ன பண்ணுறாங்க, எம்பியாக தேர்ந்தெடுத்துட்டா ஒரு பாஜகவோட எம்பி அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்க, மக்கள்
நோக்கி போய் கதவை தட்டி இந்த மாதிரி குறைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தானேங்க ஒரு எம்எல்ஏ ஆகட்டும் ஒரு எம்பி ஆகட்டும், அதுக்கு தானே தேர்ந்தெடுக்கப்படுறது. அதை விட்டு போட்டு மக்களை நோக்கி அவங்க வந்து கையை கூப்பிட்டு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறீங்க. அப்புறம் ஓட்டு போட்டதுக்கு பின்னால் அவங்க வந்து தன்னுடைய குறைகளை சொல்லுவாங்களா இல்லையா? ரோடு போடுங்க, சாலை வசதி இல்லை, ட்ரைனேஜ் ப்ராப்ளம், மற்றபடி வந்து குண்டும் குழியுமாக கிடக்கு, மற்றபடி தண்ணீர் பிரச்சனை, அங்கே அந்த பிரச்சனை, பஞ்சாயத்து பிரச்சனைலாம் சொல்லத்தான் செய்வாங்க. அதுக்கு தானே நாடாளுமன்றத்துக்கு எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிறத விட அந்த எம்பி சீட்டுங்கிறது டம்மி பீஸு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு நிறையா பேர் அப்படி தான் வந்து இன்றைக்கி கோலோச்சுகின்றார். சும்மா என்னப்பா எம்பி, சும்மா நாடாளுமன்றம் அப்படி இங்கேருந்து ஃப்ளைட்டில் போக வேண்டியது, அதுக்கு உண்டான கன்ஜெக்ஷன் இருக்குது, மற்றபடி ஃப்ளைட்டில் போக வேண்டியது, அப்புறம் அங்கேருந்து வர வேண்டியது, வீட்டில் உட்காந்து படுத்து தூங்க வேண்டியது. இது மாதிரி தமிழகத்தில் கூட திமுக சம்மந்தப்பட்ட எம்பிக்கள், அதிமுக சம்மந்தப்பட்ட வெற்றி பெற்ற எம்பிக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுக்கிட்டே போகலாம். இது கங்கனா ரணாவத் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒன்று ரெண்டு வெளியே தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் தெரியாமல் நிறைய பேர் வந்து எம்பி அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஸ்டீஜில் என்னப்பா இதில் மாநிலங்களவை தேர்தல் சொல்லி போட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா சீட்டு அதுவும் அப்படித்தான். இன்றைக்கி இளையராஜா இருக்கிறாரு, இந்த கமல்ஹாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். ஆமாம், அவர் இன்னொரு ஒரு வார்த்தை பதவி பிரமாணம் ரைட்டு ஓகே. இருந்தாலும் அவர் என்னத்தை போய் அங்கே பண்ண போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் விட இப்போவே தெரிஞ்சு போச்சு. கங்கனா ரணாவத் போன்றவங்களாம் வந்து நடிகையாக இருந்து பெண்கள் எதற்காக அரசியலுக்கு வந்து அந்த பதவியை வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப மக்கள் காசு எவ்வளோ செலவாகுது. மக்கள் காசு செலவாகக்கூடிய சமயத்தை மக்கள் எதிர்பார்ப்பான் இல்லையா? இப்போ கமல்ஹாசன்லாம் வரப்போகிறாரு, சொல்லியிருக்கிறார், மக்கள் என்னுடைய குரல் வந்து நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் குரலாக இருக்கும் சொல்லி கூட சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்தில் ராஜ்யசபா சீட்டு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இளையராஜா எங்கே இருக்கிறாரே தெரியல. ஆமாம், ஒரு வார்த்தை கூட இல்லை. ராஜ்யசபா சீட்டு கூட ஒரு வகையில் ஒரு கௌரவத்தின் வெளிப்பாடாக வந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கங்கனா ரணாவத் போன்ற பதவிகளில் கூட அப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. எம்எல்ஏ ஒருத்தர் தான் உழைக்கிறாருங்க. அதுக்கு கீழே ரொம்ப இதாக உழைக்கிறவர் வந்து நம்ம வார்டு மெம்பரு, மற்றபடி வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஜெயிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுடைய உழைப்பு தான். அதை வச்சு எம்எல்ஏ தப்பிச்சிடுறாரு, அப்புறம் அவர் ஏதோ உழைக்கிறாரு. இந்த ரெண்டு பேரை வச்சு இந்த எம்பி தப்பிச்சுருவாங்க போல இருக்கு. அப்போ எம்பிங்கிறது ஒரு டம்மி பீஸ். ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் நிறைய பேர் அதனால் வந்து எம்பி சீட்டே வந்து பிற கட்சிகளுக்கே வந்து குறிப்பிட்ட கட்சிகள் கொடுத்துருக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் திண்டுக்கல் எம்பி, ஆமாம், வேலுச்சாமி அப்படின்னு இருந்தார். ஆமாம், எங்கள் தொகுதியில் இருந்தவர் தான். ஆமாம், அதாவது ஜெயிச்சப்போ பார்த்ததோடு சரி, மற்றபடி வந்து இருக்கக்கூடிய அந்த 6 தொகுதிகளுக்கும் அவர் வரவே இல்லை. சும்மா என்னமோ டம்மி பீஸ் மாதிரி வந்தார், டம்மி பீஸ் மாதிரி அப்படியே போயிடுறார், முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒன்று, அன்னைக்கு வந்து அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தவர் அவர் தான். குறைந்த வித்தியாசத்தில் ஜெயித்தவர் தொல் திருமா ஐயா அவங்க. புரியுதுங்களா? 2024க்கு முன்னாடி எம்பி தேர்தலில் 2019 நினைக்கிறேன், அந்த ரேஞ்சில் வந்து வேலுச்சாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயத்தில் எம்பி திண்டுக்கலாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எந்த நாளுக்கு எப்படி அந்த தொகுதியில் வந்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒன்றுமே தெரியாமல் இன்றைக்கி பழைய எம்பியாக இருந்தாலுமே கூட அதுக்கு தகுந்த மாதிரி பலவிதமான அமௌண்டெல்லாம் வரும் இல்லையா? அதை அனுபவித்து கொண்டு அவரை போன்று பல பேர் இன்றைக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட எம்பியாக உள்ளவங்க இருங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, தமிழகத்தில் இருக்கிறாங்க, இந்திய அளவுக்கு இருக்கிறாங்க. அவர்களாம் எதற்காக அரசியலுக்கு வருகிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். சும்மா கௌரவத்தின் வெளிப்பாடு, காசு இருக்குன்னு வந்துட வேண்டியது. பாருங்கள், இந்த தேர்தலில் 2024 பார்த்தாங்க, திண்டுக்கல் எம்பி தொகுதி வந்து கட்டாயமாக அந்த வேலுச்சாமி வெளிப்பாடாக திமுக கட்டாயமாக ஜெயிக்காதுன்னு சொல்லி போட்டு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணால் கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான், அங்கேயும் ஜெயிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க உழைப்பாங்க. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும், அதிமுகவை பொறுத்து வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த எம்பி அப்படின்னா சும்மா சட்டையை மாட்டிக்க வேண்டியது, பேண்டை மாட்டிக்க வேண்டியது, அப்படியே ஏரோப்ளேனில் போக வேண்டியது. கங்கனா ரணாவத் மாதிரி உள்ள ஏகப்பட்ட பேர் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அதனால் வந்து எம்பியாக வரக்கூடியவர்கள் கட்டாயமாக
உடைக்கக்கூடியவர்களாக, மக்களுடைய ஒரு கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, அதிலும் குறிப்பாக எந்த மாநிலத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீரோ அந்த மாநிலத்தின் குரலாக இருங்கள். இல்லாவிட்டால் வீட்டில் படுத்து தூங்கி விவசாயத்தை போய் பாருங்கள். நான் கேமரா முன்னால், நான் கங்கனா ரணாவத் போன்றவங்க கேமரா முன்னால் போய் ஆடுங்க. அதுதான் உங்களுக்கு தெரிந்தது. ஆமாம், மக்களாகி நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை எம்பியாக தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுறது? ஒன்றுமே கிடையாது. 5 பைசா பிரயோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு எதற்கு அரசியல் அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி வருது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.